அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நடிப்பு கிறுக்கன் நம்ம திவாகர் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இவரை பற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவரெல்லாம் பற்றி பேசி இவர் அதை பெருமை நினச்சிக்கிட்டோம். நம்ம வந்து இவர் திட்ட தான் போகிறோம். ஆனால் அதையும் பாருங்க, எனக்கா இவருக்கு பேசுகிறாங்க பாருங்கன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா நினச்சிக்கிடுவார். அதற்காக பேசாமல் தவிர்த்து விட்டு போனோம். ஆனால் இந்த பைத்தியம் என்ன ஆயிடுச்சு பார்த்துக்கிட்டீங்க, கட்டத்துக்கு மேலே முத்தி போய் தனக்கு அட்டேஷன் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் வாய்க்கு வளர்ந்த உலக ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த பைத்தியத்தை விட்டு வைக்க கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிருக்கிறோம். நானுமே பிலாங்ஸ் டு ராஜ பரம்பரை தான். சோ அது நேச்சுரலாவே வந்து உங்களுக்கு அந்த கெத்து, நடக்கிற விதம், பேசுறது தோரணை, மதுரையில நாங்களும் ஒரு ராஜ பரம்பரைன்னு வைங்களேன். ஆமா, பெரிய ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் தான். சமீபத்தில் ஜிபி முத்தை பத்தி இந்த பைத்தியம் ஒன்று பேசி இருந்துச்சு. பதில் கொடுக்குறேன்னு சொல்லி திருப்பி போய் என்னமோ கண்டவனோட போய் திருப்பி நம்ம இழுத்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் வேணாங்க. என்ன ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகும். கண்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. நான் சொன்னேன்னா அதில் காரணம் இருக்கும். அதை ஓப்பனாக சொல்லவா, லோ கிளாஸ்லாம் ரொம்ப லோக்கலாக பேசுவானுங்க. இவனுங்களாம் பற்றி நம்ம பேசினோம்னா என்னோடது டோட்டலாக ஸ்பாயில் ஆகும். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் இந்த காஸ்ட்டை பற்றி பேசிக்கும் கூட நான் என்ன தெரியுமா நினச்சேன், இவன் வந்து உண்மையிலே ஒரு அரைமண்டல். இது அரைமண்டல் இருக்கிறதுனால இது வந்து லோ காஸ்ட்னு உடனே கம்யூனிட்டி ரிலேட்டடாக பேசியிருக்க மாட்டான். இது ஒரு கிறுக்கத்தனமா பேசினாலும் நான் வந்து சிவாஜியை மிந்திட்டேன், நான் ரஜினியை மிந்திட்டேன், நான் விஜயை மிந்திட்டேன், அஜித்தை மிந்திட்டேன், அப்படி தான் பேசுவான். அதன் அடிப்படையில் ஜிபி முத்தை கம்பேர் பண்ணி பேச மாட்டான் அப்படி நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் உண்மையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் முழுக்க முழுக்க ஜிபி முத்தினுடைய சாதி ரீதியான பார்வைகள் தான் பேசியிருக்காங்கிறது இவனுடைய பேச்சின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவன் ஒரு ஆளும் கிடையாது, 5 ரூபா தாளும் கிடையாது. இந்த தாளு கூட எடைக்கு போட்டால் புரோஜனமாக இருக்கும். ஆனால் இவன் அதுக்கு கூட புரோஜனம் கிடையாது. வீட்டில் கக்கூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் முக்கிக்கிட்டு இருப்போம் காலங்கத்தால. அதை ஒரு நடிப்பு நினைச்சுக்கிட்டு கக்கூஸ் போறதெல்லாம் சீனா எடுத்து வச்சுக்கிட்டு மூஞ்சில் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு முக்குறதையும் முணங்குறதையும் பிதுங்கி வெளியே வரதையும் நடிப்பு நினச்சிக்கிட்டு யூடியூப்லேயும் இந்த இன்ஸ்டாகிராமையும் பேசிகிட்டு இருந்தார். சரி, இந்த பைத்தியம் அப்படி தான் இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பைத்தியத்தை வச்சு விளம்பரம் தேடணும், நமக்கு டிஆர்பி கூட்டணும், நமக்கு யூடியூப்பில் சேனல் ஓடணும்னு சொல்லி நிறைய தனியாக விட்டு என்ன பண்ணாங்கன்னா இவனை இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவனுக்கு பேரு புகழ் கிடைக்குன்னு இவனை நினச்சிக்கிட்டான் முதல்ல வந்து. ரெண்டாவது என்ன நடக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை கொஞ்சம் எல்லாருமே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கண்டுக்கிடாமல் இருக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறான்னா இதை எல்லாரும் நம்ம இவனை பார்க்கணுக்காக இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா இன்டர்வியூலையுமே இவனை விட்டு இன்டர்வியூலே பாதி எஞ்சி ஓடி போயிடுவான், கேள்வி கேட்கும்போது எஞ்சி ஓடி போயிடுவான். அப்போ இவன் ஒரு ஆளு, நமக்கு இடத்துமே கேள்வி கேட்க தோணுது, இவன்லாம் ஒரு ஆளு மயிறு, இவனை போய் இன்டர்வியூ எடுத்து தான் உங்கள் சேனல் நீங்கள் அப்படி சேனல் ரன் பண்ணணுமா, ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறதுக்காக முழுக்க முழுக்க பேசுறதுல யாரையும் மதிக்கிறது கிடையாது, யாருக்கும் அந்த சீனியாரிட்டி படி மரியாதை கொடுக்கறது கிடையாது. தற்பெருமை பேசக்கூடிய ஒரு தற்குறி. இந்த தற்குறியை வச்சு நீங்க அப்படி சேனல் நடத்தி என்னத்தை நீ கோட்டை முடிக்க போறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க தான் மக்கள்கிட்ட எதை திணிக்கணும் எதை திணிக்க கூடாதுன்னு சொல்லி ஊடகத்தில் கூட யூடியூப்ல கூட எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க பேசுற ஒரு விஷயம் தான், நீங்க பரப்ப ஒரு விஷயம் தான், ஆட்டோமேட்டிக்கா ஒரு கண்டென்ட்டே கிடைக்கல யூடியூப்ல. அப்ப இவனை பத்தி பார்ப்போம், உங்க 10 நிமிஷம் நேரம் போகுமே, என்னதான் பேசுறதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி நேரம் போகாம 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் உட்காந்து பாக்குறாங்க. ஆனா இந்த பைத்தியம் நினைச்சுக்கிட்டுச்சுன்னா தற்கூரி நம்மளுடைய நடிப்பு திறனை பார்த்துதான் இவங்க எல்லாம் பாக்குறாங்க நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் லூசு தனமா கத்திக்கிட்டு இருந்துச்சு. இது ஒரு கட்டத்துக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவர் எங்கால அப்படி சொல்லி பேசுறார். இவன் சரியான பைத்தியம் கிடையாது, சரியே ஆகாத பைத்தியங்கிறது நமக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கருத்து சொன்னேன், ப்ரோமோல அப்படி போட்டு உள்ளுக்குள்ள படிச்சு பாருங்க, எல்லாரும் பாராட்டதான் செஞ்சாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. உள்ளுக்குள்ள படிச்சு பாருங்க, எல்லாரும் பாராட்டதான் செஞ்சாங்க. இவன் பேசுனதை யாரு பாராட்டுவா? அரைமெண்டலு, கிறுக்கன், பைத்தியக்காரன், முழு மெண்டலு, அதை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த ஃபியூச்சர்ல வரக்கூடிய பைத்தியங்கள். இதை தாண்டி யாருமே இவனை வந்து யாரும் பாராட்ட போறது கிடையாது. அதனால இவன் நம்ம அடிக்கிறது வந்து தப்பு இல்லை இல்லையா? அது தப்பு இல்லை. அதே சொல்ல வரேங்கன்னு இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, ஆரம்பத்திலேயே அவங்க குடும்ப சூழ்நிலையை அறிஞ்சு இதை பண்ணணும். கவினும் அந்த பொண்ணும் காதலிச்சதே தப்புன்னு பேசக்கூடிய தற்குறித்தனமான ஒருத்தர் தான் இந்த திவாகர். அதுவும் குறிப்பா நான் வந்து மெச்சூர்ட் ஆயிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரே பேசிக்கிடுவார். என்ன படிச்ச என்ன டாக்டருக்கு குப்பை கொட்டினேன்னு தெரியல. அதுவும் ஒரு ஸ்கூல் பேரை சொல்லுவான் அடிக்கடி. மதுரையில் ஒரு ஸ்கூல் பேசிக்கிட்டே இருப்பான். அந்த ஸ்கூலில் கூட வாத்தியார்கள்லாம் இதான் சொல்லி கொடுத்தீங்களா இங்கே வந்து இந்த திவாகருக்கலாம்
காதலிக்க கூட சொல்லி கொடுக்கீங்க நீங்க வந்து. ஒண்ணுமே இந்த பிள்ளைக்கே ஆசை இருந்தாலும் பேரண்ட்ஸை மீற முடியாத ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம்னா அவங்க அதை மெச்சூரிட்டியா யோசிச்சிருக்கலாம். மெச்சூரிட்டியா யோசிக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமா? முதல்ல வந்து நம்ம பிற்போக்குத்தனமா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள மட்டுமே இல்லாம நம்மளுடைய உலகம் வந்து பறந்து விரிந்த ஒண்ணு. அப்போ அப்படி இருக்கும்போது அதை தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. அதுக்கு பேர் தான் படிக்கிறது. சக மனுஷனை சக மனிதனாக பார்க்கணும். அதுக்கு பேர் தான் தற்கூரி மெச்சூரிட்டி. ஆனால் அது இல்லாமல் இந்த தற்கூரி என்ன பேசுதுன்னா, நிம்மதியாக கல்யாணமா சந்தோஷமானலாம் இல்லாமல் போய்ச்சிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இப்படி நிறைய பேர் மெச்சூரிட்டியாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம். இதுக்கு பேர் மெச்சூரிட்டி கிடையாது, தற்கூரி. இவன் என்ன சொல்ல வரான்னா, நீ வந்து உன் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சிருக்கலாம், அப்பயே நீ லவ் பண்ணுற, நீ லவ் பண்ணுறதோட சரி, நீ ஏன் கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போகிற? அப்போ என்ன பண்ணணும்? காதலிச்சியா? இவன் திவாகர் பேச்சை கட்டின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடுல ஒட்டுமொத்த நாடுமே உருப்படாமல் போயிடும். நீ காதலிச்சியா அதோடு நிப்பாட்டிக்கணும், நீ வேற எதுவும் பண்ணிக்கோ, ஆனால் நீ கல்யாணத்து வரைக்கும் நீ கொண்டு போயிடாதுன்னு சொல்லி மறைமுகமாக திருமண கடந்த உறவுக்கு ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. இருப்போம் ஜாதியே பார்க்க மாட்டோமா? சாதியே பார்க்க மாட்டோம். அடுத்து உடனே ஒண்ணு சொல்றாங்க கேளுங்க. சொல்லுவாங்கம்மா, அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. காஃபி போட்டு கொடுத்தாங்கன்னா காஃபி பிடிப்போம். ஏன் கடா வெட்டினா போய் சாப்பிட்டே வருவோமா? அப்படிலாம் நாங்க இருக்கவே மாட்டோம். இல்ல, இந்த எண்ணம் பேர் தான் தற்கூரி சாதி. இந்த சிந்தனை பேர் தானே தற்கூரி சாதி. அவங்க காஃபி போட்டு கொடுத்தா காஃபி குடிப்போம், அவங்க வந்து கடா வெட்டாங்க கடா திம்போம். புரியுதுங்களா? இந்த இந்த பார்வைக்கு பேரு தான் சாதி. இது கூட தெரியாம இவன் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போய் நான் டாக்டரு, நான் மெச்சூர்ட் ஆகிட்டேன், நான் சூரிய தாண்டின ஒருத்தன், நான் வந்து சிவாஜி கணேசன் தாண்டிட்டேன், நான் வந்து சூர்யாவை தாண்டிட்டேன்னு சொல்லி தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு இருக்க பைத்தியம். ஆனால் உண்மையிலேயே இவன் பார்க்காம பெருமை பார்வை, இவங்க வீட்டுக்குள்ள நான் சாப்பிட போறேன், இவங்க வீட்டுக்குள்ள நான் உள்ள போயிருந்தேன், இங்க போய் நான் கடா கருத்திங்கன்னு சொல்ல தெரியுமா? இதுக்கு பேர் தானே சாதிய புத்தி, மானம் கட்டவன. தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி கொலை அளவுக்கு போயிருக்க கூடாதா? வெட்டிட்டாங்க, ரொம்ப கேஷுவல் நார்மலைஸ் பண்றேன் பாருங்க. கொலை அளவுக்கு போயிருக்க கூடாது, வெட்டிட்டாங்க. சரி வெட்டிட்டாங்க, வெட்டி ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டான். அந்த கொலை பண்ணனுடைய கொலைகாரனை ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவனுக்குன்னு அவன் ஒரு விளையாட்டு வீரனா இருக்கான், அவன் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் வீரன். அப்ப அவனுக்காக அவங்க லைஃப் வம்பா போச்சு நிறைய பேர் பரிதாபப்படுறாங்க. அப்ப அவனுடைய இந்த கொலையில வந்து நார்மலைஸ் பண்றாங்க, அவன் வாழ்க்கை வம்பா போயிருச்சு. ஏன் அவன் கொலை பண்ணியிருக்கான். இப்ப நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய அத்தாரிட்டி எங்க இருக்குன்னா நீதிமன்றத்துல தான் இருக்கு. அப்ப நீதிமன்றம் நினைத்தால் ஒரு மனிதன் தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடியும். இப்ப சமீபத்துல பல வருடங்களாக இந்தியாவில் யாருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்கவே இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு உயிரை கொல்லக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லாத போது ஒருத்தன் என் சாதி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை கொலை பண்றான், உயிரவே எடுக்கிறான். உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றத்தால் செய்ய முடியாத ஒரு மனிதன், தனி மனிதன் ஒருத்தன் எடுக்கிறான். அப்ப அவனை பத்தி இங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அவனுடைய வாழ்க்கை வம்பா போச்சுங்கிறாங்க. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அவனை சுர்ஜித் வந்து கொலை பண்ணாம இருந்திருந்தா அவருக்கு ஜெயிலுக்கு போய் எல்லாருமே பேசியிருப்போம். இங்க வந்து ஐயோ பாம ஒரு அப்பாவி இங்க ஒரு இன்னசென்டா இருக்காருங்க, அவரை ஏங்க ஜெயிலுக்குள்ள போட்டின்னு சொல்லியிருக்கலாமே. முழுக்க முழுக்க போய் கொலை பண்ணதே அவன் தான். அப்ப அவனுக்கு சப்போர்ட்டா நீங்க எப்படி முதல்ல பேசுறீங்க? இந்த மனநிலையே ரொம்ப கேவலமா இருக்கு. இவனுக்கு வந்து மொத்தத்துல எதுவுமே தெரியாது. இந்த திவாகர் நம்ம ஏன் தற்கூரி சொல்றேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நல்ல வசதியாம்ல, அவர் தான் நல்ல என்ன வசதி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலா என்ன மேட்டர்ன்றது தெரியல. இவனுக்கு ஆரம்பத்துல வந்து இவனுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது வாய்க்கு நேரா நீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வாயை மட்டும் பொழந்துருவான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. மைக்கை நான் சொல்றேன், மைக்கு நீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், யார் இன்டர்வியூ கூப்பிட்டா போதும், என்ன கருமோ, எதை பத்தி பேசணும், யாரை பத்தி பேசணும் எதுவுமே தெரியாது. அப்ப இங்க நடந்தக்கூடிய பிரச்சனை இவனுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம தான் அவன் பெரிய வசதி தானே அப்படிங்கிறான். யார் கவின் வந்து பெரிய வசதியான குடும்ப சார்ந்தவதான் சொல்லி பேசுறான். உண்மையிலேயே பைத்தியம் வந்து நானா இருந்திருந்தா கொஞ்சம் முன் யோசிச்சு இருந்திருக்கலாம். அந்த ரெண்டு பேருமே யாரு அந்த காதலிச்சாங்க இல்லையா, கவினும் சுபாஷினி யோசிச்சுட்டு இதை தவிர்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. இந்த சாதி வீட்டில் ஒருத்தன் பேசுவான் பார்த்துருக்கீங்களா? சாதி சங்கத்தில் இந்த ஹரிநாடன் நடத்த உட்காந்து பேசிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா வெளிப்படையா பேசுவான். ஜாதி வந்து நீ வந்து எங்க பொண்ணு நீ எப்படி காதலிப்ப, எங்களுடைய ஆட்கள் ஏன் காதலிக்காதான் வெட்டுறன்னு சொல்லி வெளிப்படையா பேசுவான். அது வந்து அவன் சாதி வெறும் எல்லாருக்கும் தெரியும். அவன் சாதி கட்சி சார்ந்தவன், அதனால அப்படிதான் பேசுவான், நமக்கு தெரியும். ஆனா இவன் என்ன பண்றான் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதே மெத்தடு தான். ஆனா என்ன பண்றான், பூசி முழுகுறான். அதாவது நீ என் வீட்டு போய் லவ் பண்ணாத, நீ மெச்சூர்டா நடந்துக்கோ, அதுதான் நான் உனக்கு சொல்ல வரேன்.
அவன் ஹாஷாக சொல்லுவான், இவன் மெல்துவாக சொல்கிறான். ரெண்டும் வேறுபாடு கிடையாது, ரெண்டு குப்பையும் ஒரே குப்பை தான். காதல் திருமணம் வந்து கண்டிப்பாக அது யாரையும் பாதிக்காத வகையில் சந்தோஷமா எல்லாரும் பண்ணிக்கலாம். காதல் திருமணம் வந்து யாருக்கும் பாதிப்பு கிடையாது. யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவன் நம்மால் தப்பாக நினச்சிருவான், இந்த வீட்டுக்கார நம்ம தப்பாக நினச்சிருவான், இந்த பக்கத்து வீட்டுக்கார நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிடுவான், அதனால நம்ம கௌரவத்தை விட்டு கொடுத்த கூட நினைக்கக்கூடிய பைத்தியக்காரர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குமே தவிர மற்ற யாருக்கும் இங்கே பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கலாம் இல்லையா, நம்மளை தெரியுமில்ல நம்ம அப்பா எப்படிப்பட்ட கேரக்டரு, அப்போ வந்து நம்ம அதை செய்ய வேணாம் அப்படின்றது அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஆமாம், நம்ம அப்பா ஒரு பைத்தியம், நம்ம அப்பா ஒரு மெண்டலு, நம்ம அப்பா ஒரு கிறுக்கு, நம்ம அப்பா ஒரு தற்கூரி, நம்ம அப்பா ஒரு பிற்போக்குவாதி அப்படிங்கிற நம்ம முன்னாடி நமக்கு தான் தெரியுமே. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் முற்போக்க, நீ மட்டும் ஏமா யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான். அப்போ நீ அதே மாதிரி இருந்த வேண்டியதானே, உனக்கு மட்டும் எதுக்கு புதுசாக முற்போக்குவாதே நீ வார அப்படின்னு சொல்லி திவாகர் கேட்குறாரு. காதல் திருமணம்ன்றது ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். இவங்களும் மனசாமாயி அவங்களும் மனஸ்தாமாயி பிரச்சனையாகி கல்யாணம் பண்ணி ஓடி போய் அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம இல்லையாமா ஒரு மெச்சூரான ஸ்டேஜில் இருக்கனால எனக்கு இப்படி யோசிக்க தோணுது. பைத்தியக்காரனை மெச்சூர்டு என்ன தெரியுமா, பைத்தியக்காரனை திரும்பின்னு சொல்கிறோம். இப்போ மெச்சூர்டுங்கிறது வந்து இங்கே எல்லாருமே சமமாக பார்க்குறது, எல்லாருமே பெண்கள் அடிமையாக பார்க்கும்போது, பெண்களை போதைப் பொருளை பார்க்கும்போது, பெண்கள் தான் என்னுடைய கண்கள், என் குலதெய்வம் அப்படின்னு நினச்சி ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு போதைப் பொருளாக ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் பார்க்கறது வந்து மெச்சூர்டு கிடையாது. அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு உணர்வு இருக்குது, அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது, அவங்க யார் வேணால் காதலிக்கலாம், யாரும் திருமணம் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களும் இந்த உலகத்தில் கூட உயிரினம் நினைக்கிறதுக்கு தானே மெச்சூர்டு. பைத்தியக்காரனை அது தெரியாமல் அது கூட புரியாமல் உட்காந்து முக்கிக்கிட்டு கிடக்கு. ஒரு தடவை அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்றது நல்லது இல்லையா? ஏன்னா நாளைக்கு நல்லது கெட்டதுன்னு அவங்க தான் வருவாங்க. ஒரு மெச்சூர்ட் பர்சன் அப்படி தான் யோசிப்பாங்க. அப்பா அம்மா என்னன்னா நல்லது கெட்டதை அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்றோம், எதனால நம்ம மனசு விட்டு பேசுறோம். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பஞ்சாயத்து பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறத விட என்ன கேட்டால் அதுதான்மா. மற்ற விஷயத்துல பஞ்சாயத்து பண்ணலாம், கல்யாணம் பண்றதுல போய் பஞ்சாயத்து பண்ணி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லைம்மா. நான் ஒரு மெச்சூர்டு பர்சனு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவோம்னா, காலையில் எந்திரிச்சு நடிப்புங்கிற பேரில் கக்கூசு போகிறங்கிற நடிப்பை வச்சுக்கிட்டு நான் வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பேன். இது நடிப்பு நீங்கள் நம்பணும், இது சிவாஜியை தாண்டிட்டே நீங்கள் சொல்லலைன்னா இன்னும் ரீல்ஸ் சுற்றிக்கு உங்களுக்கு நான் போட்டுருவேன். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். நீங்க ஒரு ஆங்கர் வேலை பாக்குறீங்க, ரிப்போர்ட்டர் வேலை, கோமாளின்னு சொன்னா அதெல்லாம் அது பதிலாக அந்த வார்த்தையை ஊடகங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது. அவனை ஏங்க நீங்கள் கோமாளின்னு பேசிட்டு இருக்கீங்க? திவாகர் கோமாளின்னு சொல்கிறீங்க, உண்மையிலே தப்பு. அவன் ஒரு தற்கூரி, அவன் ஒரு மெண்டலு, அவன் ஒரு பைத்தியம், அவனை போய் கோமாளி சொல்கிறீங்க. கோமாளியாச்சு ஒரு கேரக்டரா அதாவது அவங்க ஒரு ஆக்டிங் பண்ணி நம்ம சிரிக்க வைப்பாங்க. இவனாச்சும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது நமக்கு வந்து. எப்படி இங்கே கோமாளியோட ஒப்பிட்டு பேசுவீங்க? விஜய் சாரே சொன்னார், ஏமா விஜய் சாரே பேசின உலகம் தானே. விஜயை நாங்கள் பொழப்போம். ஏடா விஜய் பெரியவனா? அவனே போட்டு பொழப்போம். சந்தில் வந்து சிந்து படக்கூடாது, விஜய் அடிப்பாங்க. நீ விஜய் ஆளை மதிக்க மாட்டோம், மயிரை கூட மதிக்க மாட்டோம். அதான் அவருக்கே மயிர் இல்லை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒருத்தவங்க வளர்ந்து வந்துட்டா 1000 பேர் 1000 சொல்லத்தான் செய்வாங்க. உங்களுக்கு தெரியாது, வளர்ந்துட்டீங்க. ஆமாம்மா வளர்ந்துட்டோம்லமா. வளர்ந்து வரீங்களா சொல்லுவாங்கடா, பைத்தியக்காரத்தனமா செய்கிறவனையும் சொல்லதாண்டா செய்வாங்க. 10 பேர்கிட்ட வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான், ஃபோனை திருடிட்டு இருக்கான், அவனை திட்டும் போது அவனை பாருங்க, நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன், தொழில் பிடிக்காம தான் எல்லாம் திட்டுறேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் நீ பண்றது கேவலமா இருக்கு, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கூட தெரியாம நான் வளர்ந்து வந்துட்டு அதனால திட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். தனிப்பட்ட விஷயம், என்னோட தனிப்பட்ட சுதந்திரம். எதிர்த்து நம்மள தேவையே இல்லாம ஒரு ஆள் அமுக்குறாங்கன்னா அதை எதிர்த்து அவங்களாம் போராடத்தாம செய்வாங்க. அது யாரா இருந்தா என்ன? யாரா உன்னை அடிச்சா, உன்னை யாரா எதிர்த்து பேசினா, உன்னை யாரா போட்டியா எடுத்துக்கிறா? நீ வந்து மொத்தத்துக்குமே அன்ஃபிட். நீ வந்து எல்லா இதுலையுமே இண்டஸ்ட்ரியிலையும் சரி, நீ படித்த படிப்புக்கும் சரி, நீ ஒரு குப்பை ஸ்கூல் சொல்லிட்டே இருப்பீங்க, ஒரு ஸ்கூலுன்ட்டு. அந்த ஸ்கூலுக்காரங்க கச்சம நேரில் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு தற்கொலையெல்லாம் ஸ்கூலில் வளர்த்து படிக்க வச்சு இவனுக்கு பரிசை நீங்கள் கொடுத்து ஆக்டிங்கில் இப்போ பாருங்க சமுதாயத்தில் கேடான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நன்றி வணக்கம். இல்ல நன்றி வணக்கம் குமுதம். இல்ல கேள்வியே முடிக்கல, இருங்க. நன்றி, போதும். இந்த எந்திரிச்சு போயிட்டாங்களா? இது வந்து இப்போ ஃபேஷன் எடுத்துக்கிட்டான். இப்போ தமிழில் போடுவாங்கல்ல, பாதியில் எந்திரித்து ஓடிய திவாகர் உடனே இது வந்து அவனை அசிங்கப்படுத்துறாங்க. அது கூட தெரியாத தற்கொலையாக தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது. வந்து இவன் தான் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கூட்டம் இருக்குது. அது எந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா படித்த கூட்டமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் பரிதாபங்கள் சொசைட்டி போங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு
ஒரு சாதி தலைவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நம்ம புரிஞ்சுக்கிடலாம். சரி, என் சாதி வந்து வலிக்கு, என் சாதியை குத்தி பேசிட்டாங்க, என் சாதிக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் ஒரு படித்த அட்வொகேட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுதான் அவங்க கோபிசாக்கர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்க மேலே நீங்கள் பதிவு பண்ணுங்க, வழக்கை பதிவு பண்ணுங்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அது வேறு யாரோ ஒருத்தன் பண்ணியிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஒரு படித்த அட்வொகேட்டு, ஒரு படித்தவங்க, ஒரு மெச்சூராக இருக்கக்கூடியவங்க, 4 வழக்கை பார்க்கக்கூடியவங்க, 4 பேர் பிரச்சனைக்கு உண்மையாகவே களத்தில் நிற்கக்கூடியவங்க, மக்களுக்காக பொதுத்தளத்தில் நேரடியாக பேசக்கூடியவங்க, நீதி வங்கி கொடுக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை நேராக போய் புகார் கொடுக்குறாங்க. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி எடுத்து பேசினா அந்த பிரச்சனைக்கு புகார் கொடுக்குறாங்க. இப்போ எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம நாடு வந்து உண்மையிலேயே பரிதாபமாக இருக்குது. உண்மைன்னு சொல்ல போனால் நமக்கு வந்து ஒரு பைத்தியக்காரனை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய செயல் வந்து நமக்கு அவங்கள திட்டணும் கோவம் வராது. ஐயோ பாவம், மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கான், பைத்தியகாரத்தனமாக இருக்கானே அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி தான் இவங்களோட செய்யக்கூடிய செயல்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட, ஏன் நம்ம வந்து நம்ம நாடு எங்கேயோ வளர்ந்து போய்கிட்டு இருக்கு, மனித சமுதாயம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒன்றுத்துக்கும் உதவாத சாதிங்களை தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு நீங்கள் சுமந்தால் மட்டும் பத்தாம மற்ற மனுஷன் திணிக்கிங்க பாருங்க. இதுதான் உலகம், இதுதான் நாடு, தான் தமிழ்நாடு, இதுதான் எங்களுடைய பழக்கம். திணிக்கிங்க தெரியுமா? நீங்களாம் வந்து திருந்தாத ஜென்மங்கள். நன்றி.